பிரியாணியில் இருக்கிற ஒரு பெரிய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, இது வந்து கன்சியூமர் ப்ராடக்ட், ஒரு நுகர்வோர் ப்ராடக்டாக இது மாறினதுனால இந்த விற்பனையாளர்கள் தங்களுடைய உணவகத்துக்கு மட்டுமே வர வைக்கணும், அந்த வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் மனம் சேர்க்கக்கூடிய பொருட்களையும் சுவையூட்டிகளையும் அதிகமாக சேர்க்கிறது ஒரு வகையான பாதிப்பை உண்டு பண்ணுது. இது விழிப்புணர்வு தான், எல்லாத்துக்கும் இல்லை, எல்லா கடையும் நான் சொல்லலை. பிரியாணி மசாலாக்களை அலர்ச்சி எதிர்ப்பு, அலர்ச்சின்னா அந்த குடல் அலர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அலர்ச்சி எதிர்ப்பு, பூஞ்சை எதிர்ப்பு, பாக்டீரியா எதிர்ப்பு, நுண்ணுயிர் எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், உடம்புக்கு ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய பண்புகள் நிறைஞ்சிருக்கு. எவ்வளோ நன்மை பாருங்கள் பிரியாணி சாப்பிட்றதில்ல. ஆனால் அளவு, நேரம் இது முக்கியம். அதை தான் அடுத்து பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய மருத்துவ ஆலோசனை பொறுத்து வேறு. இது பொதுவாக ஒரு டயட்டை பின்பற்றேன்னு சொல்கிற ஒரு நார்மல் இளைஞனும் இதை இந்த மாதிரி சாப்பிட்டாலே பிரியாணியில் பயப்பட வேணான்றாங்க. நல்ல செய்தி தானே. சரி, வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. ஒரு கமகமன் மணக்கிற ஒரு பொருளை பற்றி இந்த காணொலியில் வருது. அது மருத்துவ குறிப்பாகவும் இருக்குது, மருத்துவ விழிப்புணர்வாகவும் இருக்குன்றனால இந்த காணொலியை நான் வெளியிடுறேன். பிரியாணி பற்றிய காணொலி. பொதுவாக பிரியாணி நல்லதா கெட்டதானுங்கிற சப்ஜெக்டுக்குள்ளே போயிடாதீங்க. நான் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது மட்டும் தான் என்னுடைய நோக்கம். சரி, பிரியாணியில் வந்து நிறைய வகை இருக்குது. வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, காளான், சிக்கன், மட்டன், வகையான வெரைட்டிஸ் பிரியாணி நிறைய இருக்குது. இந்த பிரியாணி நாள் முழுக்க கமகமான்னு இருக்கும், நல்ல மனம். என்ன இந்த பிரியாணியில் இருக்கிற ஒரு பெரிய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, இது வந்து கன்சியூமர் ப்ராடக்ட், ஒரு நுகர்வோர் ப்ராடக்டாக இது மாறினதுனால இந்த விற்பனையாளர்கள் தங்களுடைய உணவகத்துக்கு மட்டுமே வர வைக்கணும், அந்த வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் மனம் சேர்க்கக்கூடிய பொருட்களையும் சுவையூட்டிகளையும் அதிகமாக சேர்க்கிறது ஒரு வகையான பாதிப்பை உண்டு பண்ணுது. இது விழிப்புணர்வு தான், எல்லாத்துக்கும் இல்லை, எல்லா கடையும் நான் சொல்லலை. ஆரோக்கியமான பிரியாணி என்பது எப்படி இருக்கணும், எந்த அளவில் இருக்கணும், நாம் அதை எப்படி சாப்பிடணும், இப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு. சரி, எல்லாத்துக்கும் பிடிச்ச உணவு தான் பிரியாணி, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சாப்பிட தூண்டுதில்லை, கெருக்கு பிடிக்க வைக்கிற மாதிரி கூட பிரியாணி இருக்குது. அப்போ ஊரே தூங்குகிற அதிகாலை 3 மணிக்கு பிரியாணி விற்கிற கடைகளும் இருக்குது. நல்லா பாருங்கள், நீங்கள் 3 மணிக்கு சில ஊர்கள், உறங்கா நகரம் மதுரை, 3 மணிக்கு பிரியாணி கிடைக்கும். ஊரே தூங்கிட்டு இருக்கோம், ஆனால் 3 மணிக்கு பிரியாணி விற்றுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்திலும் அலைமோதுகிற தீவிர ரசிகர் கூட்டமும் பிரியாணிக்கு இருக்குது. அப்போ ஃபுட் டெலிவரி ஆப்புகளோடு அதிகமாக ஆர்டர் செய்யப்பட்ட உணவாக பிரியாணியை தான் சொல்கிறாங்க. அதனால தான் பிரியாணியை பற்றிய ஒரு விழிப்புணர்வை நம்ம கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். இப்போ இணையதளம், இன்டர்நெட்டு, ஏடிஎம் கார்டு மாதிரி மன அழுத்தம், இது மாதிரி தவிர்க்க முடியாது பிரியாணி ஆயிடுச்சு. சரி, இதை பற்றி என்ன தான் நன்மைகள் என்ன? பிரியாணியில் என்னென்னா, சில இயற்கையான தாவரங்கள், மூலிகைகள் சேர்க்கறதுனால முதல்ல நன்மையை சொல்லிடுவோம். மசாலாக்கள் அடங்கியிருக்கு. பிரியாணி செய்கிறதுக்காக பயன்படுத்துகிற சில இயற்கை தாவரங்கள், மூலிகைகள்லாம் இதில் சில நன்மைகள் அடங்கியிருக்கு. இது உடலுக்கு பலவிதமான ஆரோக்கிய ரீதியான பலனை கிடைக்கிது. குறிப்பாக பிரியாணி மசாலாக்களை அலர்ச்சி எதிர்ப்பு, அலர்ச்சின்னா அந்த குடல் அலர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அலர்ச்சி எதிர்ப்பு, பூஞ்சை எதிர்ப்பு, பாக்டீரியா எதிர்ப்பு, நுண்ணுயிர் எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், உடம்புக்கு ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய பண்புகள் நிறைஞ்சிருக்கு. எவ்வளோ நன்மை பாருங்கள் பிரியாணி சாப்பிட்றதில்ல. ஆனால் அளவு, நேரம் இது முக்கியம். அதை தான் அடுத்து பார்க்க போகிறோம். இதனால் சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இது மசாலா பொருட்கள்னால் ஜீரண சக்தியும் மேம்படும். இந்த பிரியாணியில் பயன்படுத்துகிற மசாலா பொருட்களால் ஜீரண சக்தி மேம்படும். இதெல்லாம் நன்மை. சரி, எது நல்ல பிரியாணி? சிக்கன் பிரியாணியா, மட்டன் பிரியாணியா, வெஜ் பிரியாணியா, மஷ்ரூமா, பன்னீரா, ஒவ்வொன்றிலும் பலவிதமான சமையல் முறைகளும் ரகங்கள் இருக்குது. இது எப்படி இருந்தாலும் உப்பு, கொழுப்பு போன்றவை குறைவாக இருப்பதே நல்ல பிரியாணி. எந்த பிரியாணியாக இருந்தாலும் சரி, உப்பு கம்மியாக இருக்குது, கொழுப்பு கம்மியாக இருக்கணும், அது உடலுக்கு ஆரோக்கியமான பிரியாணி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் எது நல்லது நான் சொல்லலை, வெஜ்ஜு நான்வெஜ்ஜெலாம் பிரித்து பார்க்கல. உப்பு குறையாக இருக்கணும், கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கணும். சரி, பிரியாணியை எப்போது எந்த நேரத்தில் சாப்பிடணும்? ஏதாவது டைம் இருக்கா? அதை பற்றி என்ன இருக்கா அப்படின்னா, மதிய உணவுக்கு பிரியாணி மிக சிறந்தது. ஏன்னா மதியத்துக்கு அப்புறம் நிறைய நம்மளுடைய உடல் உழைப்புக்கான வாய்ப்புகள் அதிக நேரம் விழித்திருப்போம். அதனால தான் மதிய உணவுக்கு பிரியாணி ரெக்கமெண்டட். இது அப்படியே நைட்டு சாப்பிட்றாருந்தா 7 மணிக்கு முன்னாகவே ஏர்லியர் டின்னர் சாப்பிட்றணும்னு சொல்கிறாங்க பிரியாணி. ஏன்னா பிரியாணி ஜீரணிக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், இவ்வளோ விஷயங்கள் இருக்கனால.
மசாலா பொருட்கள் இதெல்லாம் இருக்கனால கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அப்போ சீக்கிரமாக சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் தான் தூங்கவே போகணும். பிரியாணி ஜீரணிக்காமல் தூங்க போகக்கூடாது. இப்போ பாருங்கள், காலையில் அதிகாலையில் 3 மணிக்கு போய் சாப்பிட்றவங்கள நம்ம வேணாம்னு தான் இதில் சொல்லணும். ரைட்டா? சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தூங்கணும். பிரியாணி சாப்பிட்ட உடனே தூங்க போயிடக்கூடாது, அல்லது தூங்க செல்ல முன்னும் பின்னும் பிரியாணி சாப்பிடக்கூடாது. இவ்வளோ தான் இதில் இருக்குது. சரி, எந்த நேரத்தில் தவிர்த்துக்கலாம்? இரவு வந்து தாமதமாக சாப்பிடும். 10 மணிக்கு அப்புறம் சாப்பிடுவது, அதிகாலை 3 மணிக்கு சாப்பிடுவதெல்லாம் உடலில் மோசமான விளைவுகளை உருவாக்கும். உண்மையில் இரவு 10 மணிக்கான பிறகு நேரம் என்பது உங்கள் உடலுக்கு ஓய்வு தேவைப்படும் நேரம் அப்படிங்கிற மறந்துட வேண்டாங்கிறது. 10 மணிக்கு மேலே அதை நீங்கள் அந்த பிரியாணியோ எதுவுமே அந்த 10 மணிக்கு மேலே உணவுங்கிறது நல்லதில்லை. அதுலேயும் குறிப்பாக பிரியாணி நல்லதில்லை. அப்போது பிரியாணி அதிகமான அதை பற்றி பொதுவான கருத்து என்ன, மாவு சத்து இருக்குது, அதிக ஃபேட் கொழுப்பு இருக்குது அதில். அப்போ பிரியாணி தொடர்ச்சியாக அதுவும் சுவைக்காக அளவு கடந்து சாப்பிட்டு வந்தாலும் உலகில் கொழுப்பு அதிகரிக்கும், எடை கூடுவதை தவிர்க்க முடியாது. சரி, இதில் என்ன பாதகங்கள் இருக்குது? இப்போ நான் சாதகங்கள் சொல்லிட்டேன், எப்போ சாப்பிட்றேன்னு சொல்லியாச்சு, எப்போ இது பண்ணு சொல்லியாச்சு. இதில் என்ன பாதகங்கள் இருக்குது? பிரியாணி சமைப்பதற்கு மிகவும் அதிகப்படியான நெய், எண்ணெய், நெய், வனஸ்பதி, டால்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வனஸ்பதி இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, நெய் யூஸ் பண்ணுவாங்க, வனஸ்பதி. இது எல்லாமே உடல் நலத்துக்கு தீங்கானது. ஸ்டாட்யூட்டட் ஃபேட், அதாவது கெட்ட கொழுப்பு இதில் அதிகம். இதன் தொடர்ச்சியாக உடல் பருமன், கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிப்பது, இதய நோய்க்கு இது ஒரு எதா போய் சேர்ந்துருங்கிறது பிரியாணியுடைய பாதகம். எந்த உணவோடெல்லாம் சேர்த்து, ஏன்னா பிரியாணி சாப்பிடும்போது என்னெல்லாம் சேர்த்து சாப்பிடுவாங்கன்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா பிரியாணி மட்டும் யாரும் சாப்பிட்டதில்லை, இதெல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு குறிப்பு, விழிப்புணர்வு சொல்கிறாங்க. என்ன, அதனோட சோடா, சர்க்கரை சோடா, பிரியாணி சாப்பிட்டு சோடா குடிக்கிறது, சர்க்கரை கலந்த பானங்கள், ஐஸ்கிரீம், இனிப்பு வகைகள், பொரித்த சிக்கன், ஃப்ரைடு சிக்கன், அல்வா போன்றவற்றை உண்ணக்கூடாது. ஏற்கனவே அதிக கலோரி கொழுப்பு அந்த உணவுகள் தான் பிரியாணி. இதோடு சேர்ந்து அதிக உணவில் அந்த அதிக கலோரி உணவில் சேர்க்கிறது நல்லதில்லை. ஆனால் பிரியாணியோட தயிர் பச்சடி, கத்திரிக்காய் கறியுடன் சேர்த்து சாப்பிடுவது போதுமானது. தயிர் பச்சடி பொதுவாக கொடுப்பாங்க பிரியாணியோட. சரி, அதில் என்ன கலோரி இருக்குது பிரியாணியில் அப்படின்னா தோராயமாக சொல்லணும். பொதுவாக அது மட்டனா, சிக்கனா, நான்வெஜ்ஜா, வெஜ்ஜா பொறுத்து அந்த கலோரி மாறுபடும். பொதுவாக சொல்லணும்னா 500 கிராம் சிக்கன் பிரியாணியில் 583 கிலோ கலோரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவானது. கார்போஹைட்ரேட் 74 கிராம், கொழுப்பு 21 கிராம், இதெல்லாம் வித்தியாசமாக. புரதம் வந்து 24 கிராம் தான் இருக்குது. அப்போது இதில் எது அதிகமாக இருக்குது? 533 கலோரி ஜாஸ்தி அளவில் தான் அந்த கலோரி, 533 கலோரிகள் என்ற அளவு தான் அந்த கலோரி அடங்கியிருக்கு. கார்போஹைட்ரேட் 74, கொழுப்பு 21, புரதம் 24. பிரியாணி சாப்பிடுவதால் வேற என்ன பிரச்சனைகள் உருவாகும்? தினமும் பிரியாணி சாப்பிடுவது தவறானதுன்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. விழிப்புணர்வு, உடற்பயிற்சி இல்லை, உடல் ரீதியாக நடவடிக்கைகள் எதுவும் இல்லாமல் பிரியாணி சாப்பிட்றது தான் தப்பு. அதுக்காக அப்படி தேடி பிரியாணி சாப்பிட தப்பா? அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும், உடலுடைய எடையை கூட்டும், அப்போ இதய நோய்கள், செரிமான கோளாறு, புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். யாருக்கு? பிரியாணி டெய்லி சாப்பிட்டுட்டு உடல் உழைப்பே இல்லாதவங்களுக்கு. சரி, இதுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் இருக்கா? பிரியாணி தவிர்க்க முடியாதுன்னு ஆகிப்போச்சு, சாப்பிட்றாங்க, நேரம் கடந்து சாப்பிட்றாங்க, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றாங்க, எதாவது இருக்கா அப்படின்னா, பிரியாணி சாப்பிடுங்க, தகுந்த இடைவெளி விட்டு சாப்பிடுங்க. முடிந்தால் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா கடைகள், அதனால தான் சொன்னேன், கடைகளில் வந்து தரமான உணவகமாக நமக்கு தெரியாது, எல்லா கடையும் சொல்லலை. அப்போ அவங்க எதனோட எதை சேர்த்துருக்காங்க அதெல்லாம் நமக்கு பார்க்க தெரியாது. என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, என்ன மசாலாலாம் சேர்த்தாங்கன்னு தெரியாது. பிரியாணி சாப்பிட்ற நேரம், அதோடு என்ன சாப்பிட்றோங்கிறத ரொம்ப ஸ்மார்ட்டாக பார்த்துக்கணும். இப்படி ஸ்மார்ட்டாக சமையலை கையாளும் போது பிரியாணி சுவையான உணவு தான் எப்போதும் கொண்டாட முடியும். பயப்பட வேணாம். ரைட்டா? டயட் கடைப்பிடிக்கிறேன்னு சொல்கிறவங்க பிரியாணி சாப்பிடலாமா? ஒரு வார்த்தை, நான் டயட்டில் இருக்கேன், என்னால் பிரியாணி சாப்பிட மாட்டேன்பாங்க. இது ஒரு நுட்பமான கணக்கு இருக்குதுன்னு சொல்கிறார். என்ன, ஒரு டாக்டர் சொல்கிறார், டயட்டீஷியன், 9 இன்ச்சு அளவுள்ள ஒரு தட்டு, 9 இன்ச்சு அளவுனா அந்த டயமீட்டர், ஒரு தட்டில் 1 கப்பு அல்லது 2 கப்பு பிரியாணி வைங்க. 1 அல்லது 2 கப் பிரியாணி வைங்க. மீடியம் சைஸ் உள்ள 3 அல்லது 4 சிக்கன் பீஸ் வைங்க. 9 இன்ச்சு தட்டில் 1 கப்பு அல்லது 2 கப்பு பிரியாணி, மீடியம் சைஸ் கொண்ட 3 அல்லது 4 சிக்கன் பீஸ் வைங்க. இத்துடன் வெள்ளரிக்காய், கேரட்டு, வெங்காயம், தக்காளி கடந்த பச்சடி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தயிர் குறைவாக இருக்கட்டும், தொட்டுக்கொள்ள கொஞ்சம் கத்திரிக்காய் கொச்சு அது மாதிரி வச்சுக்கிடுங்க. இப்படி சரிவீத அளவில் பிரியாணி சாப்பிட்டால் போதும். வயிறு நிரம்பிய உணர்வு கிடைக்கும், போதுமான ஊட்டச்சத்து கிடைக்கும். நீங்கள் டயட்டை பின்பற்றுவராக இருந்தாலும் இதுக்கு பிரச்சனை இல்லைங்கிறது தான் இந்த ஒரு நுட்பம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பொதுவான நுட்பம். இதை நீங்கள்
எந்த அளவுக்கு உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய மருத்துவ ஆலோசனை பொறுத்து வேறு. இது பொதுவாக ஒரு டயட்டை பின்பற்றேன்னு சொல்கிற ஒரு நார்மல் இளைஞனும் இதை இந்த மாதிரி சாப்பிட்டாலே பிரியாணியில் பயப்பட வேணான்றாங்க. நல்ல செய்தி தானே. சரி, சில ஏன்னா பிரியாணியே சுவையாக இருக்கும்போது அதை பற்றி சுவையான தகவல் இருக்கும் இல்லையா. பிரியாணி எந்த நாட்டில் முதலில் பயன்படுத்தப்பட்டது என்பது பல்வேறு கருத்துக்கள் நிலவுது. பெரும்பாலும் ஈரானில் இருக்கிற பெர்சியாவில் தான் முதல்ல பிரியாணி கலாச்சாரம் தோன்றியிருக்கணும்னு சொல்கிறாங்க. இதற்கு வலு சேர்க்கும் விதமாக பிரைன் என்ற பெர்சியன் வார்த்தையிலிருந்து தான் பிரியாணிங்கிற வார்த்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியன் அப்படின்னா சமைப்பதற்கு முன்பு வறுப்பதுன்னு அர்த்தமாக. இது ஒன்று. பிரதிபா கரன் என்ற பெண் எழுத்தாளர் பிரியாணி என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அரபு வர்த்தகர்களிடமிருந்து இந்தியா உட்பட தெற்காசிய நாடுகளுக்கு பிரியாணி கலாச்சாரம் வந்திருக்கக்கூடும் அப்படின்னு தன் நூலில் குறிப்பிடுறாரு. சரி, கிபி 15ஆம் நூற்றாண்டில் இராணுவ வீரர்களுக்காக அரிசியுடன் சேர்ந்து புலாவ் என்ற ரெசிபி செய்யப்பட்டதாகவும், அந்த புலாவுங்கிறது வேறு, புலாவ் உணவில் கிடைக்கிற இறைச்சியை ஒன்றாக சேர்த்து வேக வைத்து உண்ணும் பழக்கம் இருந்ததாகவும், இதுவே நாளடைவில் பல்வேறு மசாலா பொருட்கள் சேர்க்கப்பட்டு பிரியாணி வடிவம் பெற்றுள்ளதாகவும் சில ஆய்வாளர்கள் கூறுகிறாங்க. சரி, இதில் நம்ம சங்க இலக்கியங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா, தமிழின் சங்க இலக்கியங்களில் ஊன் சோறு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. சேர சாம்ராஜ்யத்தில் போர் வீரர்களுக்காக அரிசி, நெய், மஞ்சள், கொத்தமல்லி, கறி, மிளகு, வாசனை இலை போன்ற ஒன்றாக சமைத்து கொடுக்கும் பழக்கம் இருந்ததாக சங்க இலக்கியங்கள் கூறுவதாகவும் தகவல் இருக்குது. இப்போ பிரியாணியை பற்றிய பொதுவான சுவாரஸ்யமான தகவலும் மருத்துவ குணம், அதாவது இது வேணாம் அப்படிங்கிறதும், இது நல்லது தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு இதுவும், எது சேர்ந்தால் இது கொஞ்சம் உங்களுக்கு தீங்கை விளைக்குங்கிறதையும் பயப்படாமல் இது பண்ணுறதுக்கும் விழிப்புணர்வோடு அந்த வீடியோ அமைச்சிருக்க நம்புகிறோம். தொடர்ந்து மருத்துவ குறிப்புகள், மருத்துவ விழிப்புணர்வுக்கான நம்முடைய வீடியோக்கள் பாருங்கள். இந்த வீடியோ கீழே இருக்கிற ஜாயின்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.